அண்மைச் செய்தி. சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமான் ஆஜராக உள்ள நிலையில் நாதகவினரை கட்டுப்படுத்த கூடுதலாக அங்கு போலீஸ் படை குவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் இன்று வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக இருக்கிறார். அதற்கு முன்பாக காவல்துறையினர் இந்த காவல் நிலையம் முன்பு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீதேவி குப்பம் சாலையில 3 இடங்களில் தடுப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த காலையிலிருந்தே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தற்பொழுது கூடுதலாக போலீசார் கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட போலீசார் தற்பொழுது வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். 8 மணி அளவில் சீமான் விசாரணைக்காக ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்பொழுது அவருடைய ஆதரவாளர்கள், கட்சியினுடைய தொண்டர்கள் பலரும் இங்கு வருவார்கள், காவல் நிலையம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வருவார்கள் என்பதனால போலீசார் தற்போதிலிருந்தே குவிக்கப்பட்டு வருகிறார்கள். அதேபோன்று ஆயுதப்படை பிரிவிலிருந்து காவலர்களை கூடுதலாக வரவழைத்திருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த முறை இந்த வழக்குல காவல் நிலையத்திற்கு அவர் வந்தபொழுது பேரிகார்டுகளை அந்த தடுப்புகளை உடைத்துக் கொண்டு உள்ளே நுழைந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதுபோன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருப்பதற்காக 3 இடங்கள்ல 2 அடுக்குகளாக இந்த பேரிகார்டு தடுப்புகளை அமைத்திருக்கிறார்கள். சாலையினுடைய 2 திசைகளிலும், அதாவது காவல் நிலையத்திற்கு வரக்கூடிய 2 வழிகளிலும் இவ்வாறு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. வாகனங்களில் வருபவர்களை 100 மீட்டருக்கு முன்பாகவே தடுத்து நிறுத்தி அவர்களை அங்கிருந்து அவர்களை இறக்கிவிட்டு இந்த விசாரணைக்கு வரக்கூடிய சீமான் மற்றும் அவருடைய வழக்கறிஞர்கள் இவர்கள் மட்டுமே காவல் நிலையத்திற்குள் செல்வதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், அவருடன் வரக்கூடிய ஆதரவாளர்கள் அனைவருமே தடுத்து நிறுத்தப்பட்டு அந்த 100 மீட்டருக்கு முன்பாகவே பேரிகார்டுகளுக்கு முன்பாக தடுத்து நிறுத்துவதற்கு ஏதுவாகத்தான் தற்பொழுது காவல்துறையினரை அவர்கள் வரவழைத்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று காவல் நிலையம் அமைந்திருக்கக்கூடிய பெண்பகுதி வழியாகவும் வரக்கூடிய சிறு சிறு தெருக்கள், ராஜகோபாலன் தெரு உள்ளிட்ட ஒரு சில தெருக்கள் வழியாகவும் அந்த காவல் நிலையத்திற்கு வரலாம். அந்த தெருக்களிலும் கூட பேரிகார்டுகள் போட்டு தடுப்புகளையும் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இந்த காலை முதலே இந்த சாலை வழியாக போக்குவரத்து தடுக்கப்பட்டு மாற்று வழிகள்ல திருப்பி விடப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்னும் அவர் ஆஜராவதற்கு இன்னும் ஒரு 3-4 மணி நேரத்திற்குள் அவர் ஆஜராவதற்கான அந்த நேரம் இருக்கிறது. எனவே அதற்கு முன்பாகவே அவருடைய ஆதரவாளர்கள் காவல் நிலையம் இருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு வருவார்கள் என்பதனாக தற்பொழுது மேலும் இந்த பாதுகாப்பை பலப்படுத்தக்கூடிய அந்த நடவடிக்கையை காவல்துறையினர் துரிதப்படுத்தி இருக்கிறார்கள். அதற்காக தற்போது கூடுதல் பாதுகாப்புக்காக இந்த போலீசார் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். வாகனங்கள் மூலமாக வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த ஏதும் அதிக எண்ணிக்கையில அவருடைய ஆதரவாளர்கள் கூடி ஏதும் பிரச்சனைகளில் ஈடுபட்டால் சட்டவிரோதமாக கூடியதாக கைது செய்வதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும், அதற்காகத்தான் 4 பேருந்துகளை கொண்டு கைது செய்து அழைத்துச் செல்வதற்கு ஏதுவாக 4 பேருந்துகளை கொண்டு நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆம்புலன்ஸ் வாகனமும் தீயணைப்புத்துறையினுடைய வாகனமும் கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது கூடுதலாக ஆயுதப்படை பிரிவில் இருந்து ஆண் பெண் காவலர்களை கொண்டு நிறுத்தியிருக்கிறார்கள். தொண்டர்கள்ல ஆண்களும் பெண்கள் மகளிரணியைச் சேர்ந்தவர்களும் அந்த கட்சியினர் மகளிரணியைச் சேர்ந்தவர்களும் வருவார்கள் என்பதனால பெண் காவலர்களும் அதிகமாக ஒரு 30 - 40 எண்ணிக்கையில பெண் காவலர்களையும் கொண்டு வந்திருக்கிறார்கள். தனித்தனியாக 4 இடங்கள்ல இந்த பாதுகாப்பை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். 4 இடங்கள்ல காவல்துறையினர் பிரித்து ஆங்காங்கே நிறுத்தி இருக்கிறார்கள். ஆற்காடு சாலையில் இருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் காவல் நிலையம் இருக்கிறது. அந்த ஆற்காடு சாலையின் சந்திப்புக்கு முன்பாகவே காவல்துறையினர் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஒரு பேரிகார்டுகளை போட்டு ஒரு தடுப்பு அமைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு எந்தவித வாகனங்களும் அனுமதிக்க முடியாது என்று அந்த இடத்தில் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு வரக்கூடிய இந்த விசாரணைக்காக சீமான் வரும்பொழுது அந்த 100 மீட்டருக்கு முன்பாகவே, அந்த தடுப்புகளுக்கு முன்பாகவே அவருடைய வாகனத்தை நிறுத்தி அங்கிருந்து காவல் நிலையத்திற்கு அவர் நடந்து செல்லக்கூடிய வகையில் தான் அதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் செய்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு 2வது அடுக்கிலையும் இந்த பேரிகார்டுகளை போட்டு, அதாவது காவல் நிலையத்திற்கு முன்பிருந்து ஒரு 50 மீட்டருக்கு முன்பாகவே பேரிகார்டுகள் அமைத்து அங்கு தடுப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள்.